ஆஹா, காலையிலேயேவா? ஒரு பிளாட்ஃபார புத்தன் ஞானோதயமாயி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். இப்படி ஆயிருக்கூடாது தம்பி, ஒரு விஐபி லெவல்ல இருந்துகிட்டு புல்லுக்கு பக்கத்துல புல் போதையில உட்கார்ந்து விசும்பி விசும்பி அழுதுகிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? தேத்த வந்து என்னையே தேவையில்லாம தேப்ப வைக்கிறிய, பிரச்சனையே சொல்லுப்பா. எங்க பெரியப்பா செத்து போயிட்டாருங்க 1 மாசத்துக்கு முன்னால. அவருக்குன்னு யாருமே இல்ல. 3 கோடி ரூபாய் சொத்தை எம்பெல் எழுதி செத்து போயிட்டாருங்க. அதனால சாத்தாங்க தாங்க முடியல. பெத்த அப்பனையே மறக்கிற இந்த காலத்துல பெரியப்பனை நினைச்சு கண்ணு கலக்குறீ. உன்னை பார்க்கும்போது எனக்கே துக்கம் நெஞ்சு அடைக்குதுப்பா. அழாதடா தம்பி, அழாத. பிறக்கிறவ சாகிறதும் சாகிறவ பிறக்கிறதும் சகஜம்தான். விடு விடு விடு. என்னால முடியல. எங்க சித்தப்பாவும் செத்து போயிட்டாருண்ணே. 2 கோடி ரூபாய் எழுதி வச்சுட்டு 5 நாளைக்கு முன்னால கோடி கோடியா சொத்து கிடைச்சும் போனவங்களை நினைச்சு தெருக்கோடியில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கியே, நீதான்டா உண்மையான மனுஷன். இனி யாருமே இல்லையே எம்பெல் சொத்தை வச்சு சாகறதுக்கு. அதனால சாத்தானே தாங்க முடியல. அண்ணே, உங்க பேர்ல ஏதாவது சொத்து பத்தி இருக்கானே? அப்படியே ஆப் ஆயிட்டான் வெத்து பையன். கேள்வியா அவன் போதைகளை போட்டு புலம்பிட்டு இருக்கிறேன். அடுத்த ஆளை பார்ப்போம். வா, ஆஃப் ஆன மாதிரி ஆக்ட் பண்ணதுனால அசால்ட்டா கைட்டு விட்டு போயிட்டான். இல்லைன்னா சங்கு செகண்டெல்லாம் ரெடி பண்ணிருப்பான். உஷாரா இருக்கணும். ஆட்டத்துல கைட்டு விட்டு பார்த்து தவிழ்ந்து ஒரு ஓட்டம் பார்த்தா நடத்த வர்றாரு. ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏப்பா, உங்ககிட்டயும் மாப்பிள்ளை கிட்டையும் எனக்கு பிடிச்சதே இந்த மரியாதை தான். அதனாலதான் ஒரு வயசு பிள்ளை இருக்கிற இடத்துல 2 மொட்டை பசங்களை குடி வச்சிருக்கிறேன். என்னங்கய்யா, காலில் ஏதாவது அடிபட்டு போல் இருக்கு? அடா, அதை விடப்பா. அதை எப்படிங்க விடுறது? யானைக்கால் சைஸுக்கு இம்மா தண்டிக்கு கட்டு போட்டிருக்கீங்க, என்னங்கய்யாச்சு? அது வேற ஒண்ணும் இல்லையாப்பா. நேத்து நைட்டு ஜோதி பார்க்க போனேன். அந்த ஜோதியில ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு மடையனை நம்பி கை கொடுத்தேன், காலை உடைச்சிட்டான். அவன் மூஞ்சிக்கிட்டு தெரிஞ்சதுங்களா? அது மூஞ்சியாது, ஈஸ்வரன் கோயில் எண்ணெய் சட்டி மாதிரி ஒரே கருப்பு. கடவுளுக்கு நம்மள அடையாளம் தெரியல. அப்ப அந்த ஈஸ்வரன் தாங்க காப்பாத்திருக்காரு. வர்றேன்யா, பார்த்து போங்க. அதான் தாத்தா இல்லைங்களா? தாத்தா தானே, மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. மாப்பிள்ள, பரமசிவனோட திருவிளையாட்டை விட உன்னோட காதல் விளையாட்டு ரொம்ப ஓவரா இருக்குடா. என்ன ஒண்ணு, அவர் பலவித கெட்டப்புல வந்து அசத்துவாரு, நீ ஒரே கெட்டப்புல வந்து பின்ற. வட்டாரியா பெரியவரு, பாப்பு தாத்தா உனக்கு வைக்க போறாண்டி ஆப்பு. தாத்தா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? என்னங்க ஆம்பல் குரல்ல பேசுறீங்க? ஏனப்பா, நான் இல்லாத நேரத்துல என் பேத்தி கிட்ட என்ன பத்தி அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம். அட, கிறகம் முடிச்ச உடனே அதான் என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. அது வந்துங்க. அட, என்ன மச மசம் நிக்கிற, பேசு. சொல்லட்டுங்களா? பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அட சொல்லு. இவன் என்னடா விளக்கண்ணில வெண்டைக்காய் போட்டு வதக்கிட்டு இருக்கான்? சட்டுப்புட்டு உன் பேத்தியை பிக்கப் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன், தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்ல வேண்டியதானே? அது வந்துங்க, மாமா வீட்டை காலி பண்ண போறாராம். அத சொல்லதான் வந்தேங்க. 40,000 ரூபாய் அட்வான்ஸ், 4,000 ரூபாய் வாடகை. பேலஸ் பங்களா மாதிரி வீட்டுல தங்க போறாங்க. வரட்டுங்களா? வரேங்க. பேலஸ் பங்களாவில் தங்க போறாங்களா? ராப்பாட்டாளிகள் ராயல் ஃபேமிலி ஆயிட்டாங்களா? பாப்போம். ஏம்மா, தலைமட்டு கடையில தாத்தா மணிப்பரத்தை மறந்து வச்சுட்டேன், எடுத்துட்டு வா. கருவாச்சிய கவுத்து புட்ட, மனசாட்சிய தொலைச்சு புட்ட, என் கருப்பு மாமா. நல்ல பாட்டு பாடி பிராக்டிஸ் பண்ணிக்க. அப்பதான் ரோட்ல போய் பிளாட்ஃபாரத்துல படுத்தா லாரிக்கார மண்டையில ஏத்து கொல்லாம இருப்போம். என்ன மாமா சொல்ற? என்ன நொன்ன மாமா, இவ்வளவு நேரம் நீ அந்த கழவங்கிட்டையும் அவன் பேத்திக்கிட்டையும் விட்டுக்கிட்டு இருந்த அண்ட புழுகு ஆகாச புழுகு எல்லாத்தையும் மாமா மறைஞ்சிருந்து கேட்டுதான்டா இங்க வந்து உட்காந்துருக்கேன். மாமா, அதெல்லாம் ஒரு லவ் டெவலப்மெண்ட்காக தான், கண்டுக்காத. குப்பம் தான் குப்பையா இருக்குமே தவிர இங்க இருக்கிறவங்க எல்லாம் தங்கம். இந்த வரம் பத்தியா, இவன் மட்டும் தான் பித்தளை. எப்போ இவன் யாரு புதுசா இருக்கான்?
ஏன் அதிர்ச்சிக்கு வைத்தியம் பண்ற மாதிரி பேசுற? பிரதர் நம்ம பிரதர் தான். சொந்த ஊரு பழனி. என்னது பழனியா? ஏதாவது ரொம்ப தூரதேசம் இல்ல? ஆமா, அந்த தேசத்துல உள்ளவங்க நல்லா இருக்காங்களா? ஐயா கொஞ்சம் இப்படி வரீங்களா? என்ன வரேன்? ஏண்டா அவன் என்ன அமெரிக்கா கண்டத்துல இருந்து வரானா இல்ல ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து வரானா? ஆட மொட்டை மாடி தலையா, பழனிக்கு பஸ்ல போனோம்னா 10 மணி நேரம், ட்ரெயின்ல போனோம்னா 8 மணி நேரம், பிளைட்ல போனோம்னா 40 நிமிஷத்துல இறங்கிடலாம். ஏண்டா டேய், உனக்கு வாய் இருக்குதுனாலயும் எங்களுக்கு காது இருக்குதுனாலயும் நீ கண்டதை பேசுவியா? பேசாம வேலையை பார்த்துட்டு போ. இல்ல இப்ப என்ன கேள்வி கேட்டோம்னு அடிக்க? சரி அதை விடு. தம்பி என்னால பாக்கான்? செவ்வாய் கிரகத்துல பிரதர் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுறாரு. கொத்தனார் வேலைக்கு 4 டிக்கெட் காலியா இருக்கு. வேணா நீ கூட போறியா? ஏய், தெரியாம தான் கேட்கேன். நீ விளையாட்டுக்கு சொல்லியா இல்ல உண்மை சொல்லியா? இது வரைக்கும் எல்லாமே உண்மை நினைச்சிருக்கீங்க. வா பிரதர், இனி பேசுறதுன்னா உன் பக்கமே வரமாட்டான். இதே மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்கிறான், அடக்கிடலாம். கோச்சு காத்த கோமல்லமே கொஞ்சம் எங்க மாமா கூட்டு போறீங்க? முற்றும் துறந்த முனிவர்ல இருந்து முழிச்சோன்னு பொம்பளை வேணுன்ற ஆம்பளை வரைக்கும் கப்பம் கட்டுற இடத்துக்கு கப்புன்னு கூட்டு போற வாடா மாப்பிள்ள. எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்து வர்ற எல்லாம் புரியும். ஓவர சொரியாதற என்ன மாதிரி அடப்போ. முக்காடு போட்டதான் யாருக்கு அடையாளம் தெரியாது. ஐயோ, முக்காடு போட்டா நாய் கூட பிடிக்கல. ஐயோ, இவனுக்கு தொந்தரவு வேற. சிவபுட்டியில கரடி பூந்த மாதிரி பூந்துட்டானுங்களே. ஆடுறப்ப வயசு தெரியல, ஓடுறப்ப வயசு தெரியுது. போலீஸ் இங்கேயும் வருதே. அடுத்த பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்ட கூட இப்படி அவஸ்தைப்பட்டதுடா சாமி. மரண அவஸ்தைய போச்சுடா அப்பா. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. இந்த இளமையான குரலை எங்கேயோ நான் கேட்டிருக்கேனே. என்னையும் காப்பாத்துங்க. கை கொடுங்க. கை கொடுங்கறதுக்கு இந்த கதர் கதறாரு. கை கொடுங்க. அப்படிங்க 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 அப்படிங்க. கை நடுவது கொஞ்சம் வேற வரும்போது இடையில விட்டுறாதீங்க. 12 கழுத வயசாச்சு, பதறிடுவேன். எப்பா மாட்ட தெரிஞ்ச வீட்டு படிக்கட்டு மேல ஏற முடியாம அன்னகாவடிங்க பார்த்து தூங்குற இந்த விஐபி ஏரியாவுக்கு வந்தா இப்படி இன்டெலிஜென்டா பிஹேவ் பண்றீங்களே, வெளியில இருந்து பாக்குறவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? உங்கள மாதிரி ஒரு பெரிய விஐபி தானே எங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். இன்னைக்கு பிரச்சனையே விஐபிங்களுக்கு தான்டா. அந்த பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனை பிரச்சனை என்னால எப்படி எல்லாம் தீர்த்து வைக்க முடியும்? இந்த பிரச்சனை இல்ல. இன்னும் வேற என்னடா உங்க பிரச்சனை? பழனி மலை மேல இருக்கிறது யாரு? பழனி மலை மேல இருக்கிறது எங்க அப்பா முருகன்ற விஷயம் உலகத்துல இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் தெரியும். ஏண்டா டேய், 90 போட்டுட்டு ஆண்டிய பொண்ணிய மறந்துட்டிய. நீ ஏண்டா கதவை சாத்துற? உன் பிரச்சனை என்ன? பழனி மலை மேல இருக்கிறது ஒப்பா முருகன், திருச்செந்தூர்ல இருக்கிறது யாரு? அங்க இருக்கிறது எங்க அப்பா முருகன் தான்டா. பழனியில இருக்கிறதா முருகன், திருச்செந்தூர்ல இருக்கிறது குமாரன். வச்சுக்கோ, வைக்க முடியாது. முருகா வந்துட்டியா? எங்க அப்பா முருகனை லைவ்ல பாக்குற மாதிரியே இருக்க. முருகா, நீ தான் இவங்களை புரிய வைக்கிறது. அவங்களே இல்ல. என்ன திருச்செந்தூர்ல இருக்கிறது முருகன், பழனியில இருக்கிறது குமரன்னா, அப்ப திருப்பரங்குன்றத்துல இருக்கிறது யாரு? எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல உன் மண்டைய நறுக்கு நறுக்குன்னு வெட்டு வேண்டாம். முடிவு பண்ணிட்டீங்க, முடிச்சிட்டு போங்க. நான் தூங்கணும்.